தேவன் ஆயத்தம் பண்ணினவைகள். தலைப்பு என்னவென்றால், தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணினவைகள் கண் காணவில்லை. யாரும் தூங்கக்கூடாது, தியானம் பண்ணக்கூடாது, சீக்கிரம் முடிச்சிடும். என்ன பண்ணார கடவுள்? ஆயத்தம் பண்ணினாராம். நல்லா கவனிங்க. ஒரு ஆயத்தம் என்பது புரியுதா உங்களுக்கு? சில பேர் சொத்து வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பேங்க்ல போட்டுருவாங்க. இவருக்கு இந்த குறிப்பிட்ட ஏஜ் வரும்போது அவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு. அப்போ அந்த பணம் இருக்கு, சொத்து இருக்கு, அந்த வயசு வரும்போது அதை எடுக்க முடியும். அந்த சொத்துக்கு நீ அதிபதியா மாற முடியும், தலைவனா மாற முடியும். சரியா? இப்ப கடவுள் பைபிள்ல பாத்தீங்கன்னா இந்த ஆயத்தம் இப்போ அப்ப பண்ணல. பைபிள் உலக தோற்றத்துக்கு முன்னே ஆயத்தம் பண்ணினவைகள். இப்ப ஆயத்தம் பண்ண நம்மளுக்கு உலக தோற்றத்துக்கு முன்னே ஆயத்தம் பண்ண ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, மேன்மைகளை, சுகத்தை, ஆரோக்கியத்தில் நம்மளுக்கு என்னென்ன தேவை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலியமா அதை ஆயத்தம் பண்ணிட்டாராம். ஆனா என்ன நடக்குது பைபிள்ல? கண்ணிருந்தும் காணாமல். ஐயா, கண்ணை குருடாக்கிச்சான் பிசாஸ். காது இருந்து கேட்கல, இருதயம் இருக்கு, உணரல. இந்த மூன்றுமே நமக்கு ஆயத்தமாக்கப்பட்ட, ஆயத்தமாக இருக்கிற, ஆயத்தமாக இருந்த, இப்ப இல்ல, உலக தோற்றத்துக்கு முன்ன. அப்படின்னா உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாவே கடவுள் நமக்கு ஆயத்தம் பண்ணிட்டாராம். யார? இயேசுவை. இப்பெல்லாம் கிடையாது. அதுதான் சிமியோன் என்று சொல்லுவார். சிமியோன் லூக்கா 2:31 வாசிங்களேன். தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின. பாருங்க, இது மறைச்சு வைக்கலங்கம்மா. முதல் மறைக்கப்பட்டதுதான். ஆனா சொல்ல சகல ஜனங்களுக்கா. பக்கத்துல சொல்லுங்கம்மா, ஒரு ஆள் 2 ஆளுக்கு கிடையாதா. எல்லா மக்களுக்கும் பிரியாணி ஆயத்தமாக்கப்பட்டது, சுகம் ஆயத்தமாக்கப்பட்டது, ஆரோக்கியம் ஆயத்தமாக்கப்பட்டது. நம்ம ஒரு மனுஷனுக்கு என்னென்ன தேவை எல்லாமே கடவுள் ஆயத்தமாக்கிட்டு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். ஆனா என்ன நடக்குது பாருங்க, சகல ஜனங்களுக்கும். நான் மறுபடியும் சொல்றேங்க, நீங்க கேட்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கேட்கும்போது தருது இல்லைங்க, இது உங்களுக்குன்னு கடவுள் முன் குறிச்சு வச்சிருக்கார். அது என்ன நடக்குது அப்படின்னா, கண்ணில் நீங்க பார்க்கல, அதை பார்க்க விடாதபடி பைபிள் சொல்லுது, இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி மனக்கண்ணை குருடாக்கி வச்சிருக்க. காது கேட்கல, பொய்ய கேட்டு கேட்டு காதை மந்தமாக்கி வச்சிருக்கிறான். இருதயத்தை தோன்றலையா, உணர்வு அடையலையா. ஏன்னா இருதயத்துல ஊர்பட்ட கவலை. கடவுள் கொடுத்ததை நீ என்ன பண்ணல, விரும்பாத, இல்லாததை விரும்பி தேர்றோம். அதான் பிரச்சனை. இன்னைக்கு பார்க்க போ பைபிள்ல பாருங்க, சிமியோன் சொல்றான், சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தமாக்கப்பட்ட. யாரை? இயேசுவை 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணும்படி கொண்டு வருகிறார்கள். அப்போ அந்த கையில தூக்கி சொல்றான், இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் புறஜாதிகளுக்கு ஒளியாகவும் சகல ஜனங்களுக்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற அப்படின்னு. அல்லேலூயா, சத்தத்தை உயர்த்தி. நம்முடைய கண்கள் முதலாவது திறக்கப்பட வேண்டும், 2வது காதுகள் திறக்கப்பட வேண்டும், இருதயத்திலே உணர்வும் அறிவும் வெளிப்பட வேண்டும். நீங்க நல்லா கவனிக்க வேண்டும், காண வேண்டும். இஸ்ரவேல் மக்களை சத்துரு குழாக்கி வைத்திருந்த மதம், சடங்காச்சாரம் என்ற பேர்ல சத்துரு அவங்கள கண்ணை குருடாக்கி வச்சு. அதான் பாருங்க, பைபிள்ல பாருங்க, யோவான் எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே
45 வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதி இருக்கிறவைகளை கண்டோம். நன்றாக கவனிக்க வேண்டும். நியாயப்பிரமாணத்திலே, கவனிங்கள், நியாயப்பிரமாணத்திலே எழுதியிருக்கிறவரை கண்டோம். ஒரு சொத்து மதிப்பு முதலாவது நீங்க புரிஞ்சுக்கணும். உங்க பேரு இல்ல அப்பாவுடைய இன்சல் உங்க பேருக்குள்ள இருக்கணும். அம்மா, உங்க அப்பா சொத்து இருக்கு, அம்மா சொத்து இருக்கு, உண்மைதான். அந்த சொத்து உங்களுக்கு வருவதற்கு முதலாவது உங்க பேர்ல அவர் எழுதப்படணும். அந்த சொத்து உங்க பேர்ல இருக்கணும், உங்க அப்பா இன்சல் கூட இருக்கணும். புரிஞ்சிட்டீங்களா? கண்டோம், எழுதியிருக்கிறபடி. நல்லா கவனிச்சீங்களா? அப்ப முதல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்டதான். என்ன எழுதப்பட்டிருக்குது பாருங்க. அது 41 வசனம் வாசிக்கலாம். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று பாருங்கம்மா. என்ன எழுதப்பட்டிருக்கிறதா? மேசியா. இன்னைக்கு இஸ்ரவேல் நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆண்டவராய் இயேசுவை மேசியான்னு தான் சொல்லுவாங்க. மேசியா என்பது மாரானாதா முதல், அப்புறம் மேசியா. மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தம். மாரானாதா என்பது வருகிறார், வரப்போகிறார். மேசியா வரப்போறார், கிறிஸ்து வரப்போறார். ஆனா இங்க சொல்றான் பாரு, கண்டோ. மேசியா என்ற வார்த்தைக்கு கிறிஸ்து என்ற அர்த்தம். கிறிஸ்து என்ற வார்த்தைக்கு புரிந்து கொள்ள வேண்டும், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கையை தட்டுங்க பார்க்க. முதல் நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பது என்னன்னா அங்கீகரிக்கப்பட்டவரா. இன்னைக்கு உங்க பிரச்சனைக்கு தீர்வை நான் சொல்ல வரல, நீங்க பிரச்சனை இல்லாத வாழ்வதற்கு தீர்வை சொல்ல வந்திருக்கு. மாசம் மாசம் நம்ம கேட்கிறது வேற, அது ஜெபம், விண்ணப்பம். ஆனால் பைபிள் பாருங்க, மேசியாவை கண்டோ. மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்ற அர்த்தம். கிறிஸ்து என்ற அர்த்தம் என்னவென்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். நல்லா கவனிக்க வேண்டிய அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அபிஷேகம் பண்ண அப்படின்னு அங்கீகரிக்கப்பட்டவர். எதற்கு அங்கீகரிக்கப்பட்டவரா? சர்வத்துக்கும் இவரே சுதந்திரவாளி, சகலத்தையும் இவரை கொண்டு இவர் மூலியமாய் உண்டாக்கப்பட்டது. எபிரேயர் புஸ்தகம் 1 அதிகாரம் 2, 3, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 8 அதிகாரம் 5, 6, எபேசியர் 3:11 வாசித்து பாருங்க. இவரை கொண்டு, இவரை அல்லாமல் எதுவும் தேவன் உண்டாக்கவில்லை. ரோமர்ல வாசிக்கும் போது இவராலே சகலத்து உண்டாக்கப்பட்டது, தமக்குன்னு உண்டாக்கினார். சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? வேகமா அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். அப்ப உண்டாக்கப்பட்டவர் எப்போ கவனிக்க வேண்டும், உண்டாக்கப்பட்டவர் மேல இவரை கடவுள் ராஜாவாக்கி வைத்திருக்கிறார். புரிஞ்சுட்டீங்களா? அதனால்தான் பைபிள் ரோமர்ல சொல்றாரு, நம்முடைய ஒரே பேரன் குமாரன் என்று பாராமல் நமக்கு கொடுத்துட்டாராம். கொடுத்தவரை, இவரையே கொடுத்த, இவரை கொண்டுதான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார், எல்லாவற்றையும் உண்டாக்கினார். அவரே கிப்டா, அந்த ஃபைலா, அந்த உயிலா நம்ம கையில கொடுத்த கண்டு. யார் இவர்? மேசியா. மேசியா என்பது கிறிஸ்து. கிறிஸ்து என்பது அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. சங்கீதம் 2:6 சொல்கிறது, என் ராஜாவை நான் அபிஷேகம் பண்ணி வைத்தேன். எப்ப அபிஷேகம் பண்ணாராம்? நீதிமொழி புஸ்தகம் 8 அதிகாரம் சொல்லுகிறது, உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் அபிஷேகம் பண்ணினாராம். அப்பா, அம்மா கவனிங்கம்மா.
ஒரு அண்ணாச்சி கடைக்கு போறீங்க, அண்ணாச்சியே உனக்கு சொந்தக்காரா இருந்தா எப்படி இருக்கும்? மளிகை சாமான் ஃப்ரீயா கிடைக்குமா? எப்படி காசு கொடுத்து வாங்குவீங்களா? பாயத்தாருங்க அழியில சொல்லுங்க பாப்போம். கண்டோ. அப்ப இவர் யார் என்பதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். முதல் ராஜா. ராஜா. அப்ப இஸ்ரவேலுக்கு அவர் எப்படி கவனிக்க வேண்டும்? ஆயத்த பண்ணி வைத்திருந்தார் பிதாவாகிய தேவன். அவர் ராஜா. ஏன்னா நீங்க பைபிள்ல பாருங்க, நியாயாதிபதி புஸ்தகத்துல 17ஆம் அதிகாரம் 6. அந்நாட்களில் இஸ்ரவேலிலே ராஜா இல்லை. கவனிக்க வேண்டும். அந்நாளிலே இஸ்ரவேலிலே கவனிங்க, மக்கள் இருந்தார்கள், ராஜா இல்லை. ஜனம் இருந்தார்கள், கோத்திரம் இருந்தது, ஆனா ராஜா இல்லை. ஒரு ராஜா இல்லைன்னு நடக்கும் பாருங்க. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். அவனவன் தன் தன் பாத்தீங்களா? அவனவன் தன் சுய இச்சையின்படியே நடக்க ஆரம்பித்து. எங்க அப்பா உயிரோடு இருக்கும் போது வீட்டை விட்டு ஸ்கூல் வீடு தான் எனக்கு, வெளியெல்லாம் தெரியாது, வெளி உலகம். எங்க அப்பா எப்போ மரித்தாரோ அப்போதான் வெளி உலகமே எனக்கு தெரிஞ்சு. 12 வயசுல எந்த தெரு, எந்த ரோடு, எந்த பஸ் ஸ்டாண்ட் எனக்கு தெரியும். பாத்தீங்களா? ஒரு ராஜா இல்லைன்னா, ஒரு தகப்பன் இல்லைன்னா அந்த குடும்பம், அந்த பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க உங்களுக்கு தெரியும். அவனவன் தன் தன் வழியிலே செயல்பட்டு இருந்தான். அப்ப கடவுள் பரமபிதா இயேசுவை ராஜாவாக முதல் என்ன பண்ண ஆயத்தமாய் வைத்திருந்தார். மேசியா கண்டோம். மேசியா என்று அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அபிஷேகிக்கிறவர். அப்ப முதல் நமக்கு என்னவா கடவுள் அனுப்பினார்னா, அவர் ராஜாவாக அனுப்பினார். அல்லேலூயா சொல்லுவோம் சத்தத்தை உயர்த்தி. ஒரு ராஜா இருக்கிற இடம் தாங்க ராஜா. பொழுது மக்களுடைய நிலை. கொரியா தேசத்துல பார்த்தோம், ராஜாவுக்கு பணிவிடை செய்வதற்கு ஆயிரக்கணக்கான பெண்கள், சாப்பிடுவதற்கு விதவிதமான பணிவிடர்கள், ஊழியர்கள். ஆனா அந்த தேசத்தின் மக்கள் சாப்பாடுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. வடகொரியால கொடுமையா இருக்கு காட்சி. புரியுது உங்களுக்கு? எல்லாம் கவனிக்கணும். ஒரு ராஜாவை பொறுத்துதான் மக்களுடைய நிலையே இருக்கு. மத்திய 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே 14 தலைமுறைக்கு கவனிக்க வேண்டும். நல்ல கவனிங்க. ராஜாக்கள் எழுப்பினார்கள் 14 தலைமுறை. ஆனா யாருமே இஸ்ரவேலுக்கு ராஜாவாக கவனிக்க வேண்டும், ராஜ்யத்தை கொடுக்கல, ராஜாவாக்கல. ஒரு குறிப்பிட்ட கோத்திரம் தான் ராஜாவாக வந்தாங்க. ஆனா கடவுள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்த நோக்கமே மத்திய 2:2 வாசிக்கிறோம். அவர் யூதருக்கு ராஜா பிறந்தவர் எங்கே? அவர் ராஜாவை பிறந்த நோக்கமே நம்ம ராஜ்யங்களை கொடுப்பதற்கும் ராஜாக்களாய் மாற்றுவதற்கு தான். ஒரு சத்தம் அலையிலே சொல்லுங்க பாப்போம். இருக்கிறீங்களா? ஒரு ரோடு சரியில்லை வச்சுங்களேன், அந்த ரோட்ல ஒரு நாள் முதலமைச்சர் வந்தா போதும். பள்ளம் மேடெல்லாம் சமமாயிடும். நாளைக்கு 10 மணிக்கு வர நைட்டே ரோடு கிளீன் ஆகிடுவான். இருக்கிறீங்களா? அதனால கவனிக்க வேண்டும். அதான் சொன்னார் பாருங்க, இயேசு கிறிஸ்து மேசியாவாக பரம தகப்பன் உலக தோற்றத்துக்கு முன்னே ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்து நம்மளை நமக்காக ஆயத்தம் பண்ணி வச்சார். ஏனென்றால் அடிமைகளோ நியாயாதிபதிகளோ நம்மளை ஆளக்கூடாது. ராஜாவாகிய அவரே நம்மை ஆளுவதற்கு தான் முதலாவது தேவன் நம்ம ஆயத்தம் பண்ணி வச்சது. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்ப்போம், சத்தத்தை உயர்த்தி. அதுதான் ஆளுகை செய்யும் ஆவியானவரே. நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைங்க, நம்ம ஊழியங்கள் யாரால ஆளப்படுதுப்பாங்க. பாருங்க, ராஜா இல்ல, ராஜாக்கள் இல்ல, ராஜா இல்ல, அவனும் இஷ்டத்துக்கு வாழ்ந்தான். ஒரு திருச்சபை கூட, ஒரு ஊழியம் கூட பாருங்க, சரியான தலைவர் இல்லைன்னா அந்த சபை வித்தியாசமா இருக்கு. இஷ்டத்துக்கும் பிரசங்கம், இஷ்டத்துக்கும் பாட்டு, ஒழுக்கம் கெடுறது. அதுதான் அவனவன் எது வாயில வருதெல்லாம் பேசிட்டு. சில பிள்ளைங்க பாருங்க,
நம்மளுக்கு கிளீனாக தெரியும். நான் 3rd படிக்கும்போது என் கிளாஸில் ஒரு பையன் பென்சில் திருடுவான், பாக்ஸ் திருடுவான், பேக்கு திருடுவான், புக்கு திருடுவான். மிஸ்ஸு கூப்பிட்டு அவங்க அப்பாட்ட போய் சொல்லிட்டு வாடான்னு சொல்லி அனுப்புனான். அந்த வீடு கண்டுபிடிச்சு தேடி போனா ஒரு குறுக்கு சந்து அப்படி வளைஞ்சு போகுது. உள்ள போறப்பே ஒரு வயசான பாட்டி எங்கப்பா போறேன்னு கேட்டுச்சு. பாட்டி, இது போல இந்த பையனுடைய அப்பாவை பார்க்கணும். எதுக்குப்பா? இல்ல பாட்டி, இது போல பென்சில் திருடுறான், அது திருடுறான் சொல்லுவோம். அப்படியாப்பா, அங்க அப்பனே ஒரு பிட் பாயிட்டுப்பா, அங்க அப்பனே ஒரு பிட் பாயிண்ட். அந்த வித்து பாருங்க எப்படி செயல்படுது. அல்லையில சத்தமா சொல்லுங்களா பாஸ்டர். பிசாசு அமுகுது, பிசாசு மிதிக்குது, பிசாசு கத்துது, பிசாசு பேசுது. அவனு சொல்லட்டுமா, ஒரு வாலிப பையனுக்கு கனவு வந்து ஒரு 10 மாடி பில்டிங் கட்டிட்டான். ஒரு சத்தம் கேட்குது, கதவு சத்தம் கேட்குது, தட்ட சத்தம். கதவு ஓபன் பண்ணி பார்த்தா ஜீசஸ். வா ஆண்டவரே, வாங்க ஆண்டவரே, வாங்க ஆண்டவரே சொல்லி கூப்பிடுறான். என்ன ஆண்டவரே திடீர்னு வந்துக்கிறீங்க வீட்டுக்கு? உன் வீட்டுல தங்கணும். ஏன் வீட்டுல தங்கணுமா? ஐயா 10 மாடி கட்டி வச்சுக்கிறேன், அதனால மேலதான் உனக்கு உயர்ந்த கடவுள்ல, நீங்க மேல இருங்கன்னு சொல்லிட்டான். திருப்பி சத்தம், டமா டமா டமா, வேகமா சத்தம், கேட்கவே முடியல. கதவு சத்தம் திறந்து பார்த்தா பிசாஸ். இவன் அது சொல்லுது, நான் உள்ள வரேன், இவன் தள்ள அதை தள்ள, கதவு பயங்கரமான டிஸ்டர்பன்ஸ். எப்படியோ அந்த பிசாசு தள்ளிட்டு பூட்டிட்டான். ஆண்டவரே கொஞ்சம் இறங்கி வாங்க ஆண்டவரே. மெதுவா வர்றாரு. என்ன ஆண்டவரே, பிசாசு நீ இருக்கிற வீட்டுல பிசாசு வந்தானே, உங்களுக்கு காதுல கேட்கலையா? ஐயா சத்தம் கேட்டது, இறங்கி வரக்குள்ள நீ துரத்திட்டியாப்பா அப்படின்னு சொன்ன. சரி ஆண்டவரே, 9ஆம் மாடி எத்துங்க, 2 ரூம் கொடுத்துட்டான். திருப்பி மறுநாள் இரவுல அதே போல சத்தம், பிசாசு தள்ள, இவன் தள்ள, அவன் தள்ள, அப்படியே பிரச்சனை. ரொம்ப ஆண்டவரே மெதுவா ஆண்டவர, இன்னும் ஆண்டவர் இன்னைக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை பண்ணிட்டீங்களே, என்னை காப்பாத்த வரலையே. எப்பா, நான் இறங்கி வருவதற்கு முன்னே நீ தவிர்த்துட்ட. நல்லா கவனிக்கணும். திருப்பி 3ஆவது நாள் அதே போல பிரச்சனை. இயேசு வருவதுக்குள்ள பேய் துரத்திட்டான். கடவுளே என்ன ஆண்டவரே, இல்லப்பா நான் இறங்கி வருவதுக்குள்ள. சரி ஆண்டவரே, எல்லா ரூம் சாமி நீங்க வச்சிங்க, கவனிங்க ஐயா, எல்லா ரூம் சாமி நீங்களே வச்சு சொல்லிவிட்டு போய் கவனப்படுத்திட்டான். திருப்பி சத்தம் கேக்குது, வேகமா கேக்குது சத்தம், இவன் தள்ள, அதை தள்ள. பிரச்சனையா இருந்ததுல இப்ப சத்தம் கேட்டவனுக்கு எழுந்து உட்கார்றான். சத்தம் கேக்குது, சாத்தா மறுபடியும் வந்துட்டான்னு சொல்லி எழுந்துறான். ஆனா சாவி என்கிட்ட இல்ல. நல்லா கவனிங்க, சாவி என்கிட்ட ஜீசஸ் கிட்ட இருக்குது. அவரே போய் திறந்துக்கிட்டு கம்மனு தூங்கிட்டான். ஜீசஸ் வராரு, இறங்கி வந்து கதவு திறந்து பார்த்தா அவன் பின்னாடி நிற்கிறான். ஜீசஸ் பின்னாடி கதவு திறந்து பார்த்த உடனே பாருங்க, சாத்தான் ஐயோ ஆண்டவரே நீ இருக்கிற வீடா அப்படின்னு ஓடிட்டான். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? தலைவலிக்கு கொஞ்சம் ஜீசஸ், வயிற்று வலி கொஞ்சம் ஜீசஸ், பல்லு வலி கொஞ்சம் ஜீசஸ், கழுத்து வலி கொஞ்சம் ஜீசஸ், சாப்பாடு கொஞ்சம் ஜீசஸ், என் பொண்ணு கல்யாணத்துக்கு கொஞ்சம் ஜீசஸ். முழுமையா ஒப்பு கொடுத்துட்டோம். முழுமையா அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டா அவர் தான் உங்க சரீரத்துக்கு ராஜா. வேற எதுவுமே நீங்க டிஸ்டர்ப் ஆகவே கூடாது. ஏன்னா பைபிள் சொல்லுது, எழுதியிருக்கிறபடி பாருங்க, அந்த 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு பாருங்கம்மா, அவரை யாரு நேசிக்கிறாங்களோ, அவரே சார்ந்து இருக்கிறாங்களோ, அவர்தான் என் வாழ்க்கை எல்லாமே அவர் தான் நினைச்சிருக்காங்களோ, அவங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு சில அன்பு பாத்தீங்கன்னா கவனிங்க, ஏதாவது கொடுத்து பாருங்களேன், என்ன சொல்லுவாங்க? வேண்டாம் ஐயா, வேண்டாம், வாயை பாருங்க, வேண்டாம் ஐயா, வேண்டாம் ஐயா,
நீங்களே கஷ்டப்பட வச்சுங்க ஐயா, வச்சுங்க ஐயா, வச்சுங்க. ஏன்னா அன்பு அதிகமாகும் போது வச்சுங்க வச்சுங்க சொல்லிட்டு லாஸ்ட்ல அவங்க ஒண்ணுமே இல்லாத. ஆனா அப்போஸ்தலர் கண்டுபிடிச்சாங்க, எழுதியிருக்கிறபடி சொத்து மதிப்பு, அந்த சொத்துக்கு ராஜா இயேசுதான், மேசியாதான். நாங்கள் கண்டோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இவரே சகலத்துக்கு சுதந்திரவாளி, சகலத்துக்கு எஜமா, அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. இனி பாவம் ஆள்வதற்கல்ல, வியாதி ஆள்வதற்கல்ல, இனி கர்த்தரே ஆள்வதற்காக. கையை தட்டி வேகமா, நல்ல வேகமா. ராபா சாந்தா ராபா. ஆமென், அல்லேலூயா. முதல் நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அவர் ராஜா. ராணி, உன் வீட்டுல நீ ராஜா, பேய வியாதி அல்ல. இயேசுதான் என் ராஜா, என் இல்லத்தின் ராஜா. இயேசு போட்டு கொலோசில பவுல் எழுதுவார், முதல்வரும் முதல் பேரானவரும் அப்படின்னு பா. தலைவரும் முதல்வரும் முதல் பேரானவர் ராஜா. ஏதோ நீங்க வந்துட்டு போறது சொல்றமா, உங்க சொத்து கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த டாக்குமெண்ட்ஸ் ஒரு மாடல்கள் இருக்கலாம், எங்கன்னா இருக்கலாம். நல்ல கவனிங்க. அதனாலதான் பாருங்க, நீங்க கடை வாங்கும் போது ஒரு சைனை வாங்கிடுறான். யாருக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் உயில் பேருக்குதோ அந்த பேருடைய ஆள் சைன் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப நமக்கு உயில் கவனிக்க வேண்டும். எழுதியிருக்கிறபடி இனி உங்க இஷ்டத்துக்கு நடப்பதற்கல்ல, இனி நான் நடத்துவேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். மெய்ப்பனாக, தகப்பனாக, போதகனாக. ஆமென். நீங்க எப்பயுமே சொல்லணும், பிசாசனை மாறி பண்ண, நீங்க தான் மாதிரியா பண்ணணும். என் வீட்டுல எது என்ன ஆளக்கூடாது, தேவனே என் ஆளுக செய்யணும். அப்போ என் சொத்து, முதல் சொத்து அவர் ராஜா. கண்களை திறந்து எப்பயுமே பாரு. இயேசுவை வந்து கவனிங்கம்மா. எப்படி பார்க்கணும்? நீங்க எப்படி பார்க்கணும்? சொல்லுங்களா, ராஜா. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். இப்போ சிஎம் வராரு வச்சுங்களேங்க, எப்படி இருக்கு இந்த இடம்? கவுன்சிலரு சொல்லுங்க, யார் இங்க இருப்பாங்க? தலைவர், எல்லா தலைவங்க இருக்கும். இப்படித்தான் நான் சொல்லுதம்மா. ராஜா நமக்குள்ள இருக்கிற போது எல்லா தேவ தூதர்கள் நம்மளுக்கு என்னென்ன தேவை எல்லாமே ஆயத்தமா இருக்கு. குளிக்காதவன், குளிச்சவன், குடிகாரன் கூட என்ன பண்ண, குளிச்சுட்டு வந்துடுவான், குடிக்க மாட்டான். முதலமைச்சர் வராரு. இப்ப நாங்க பாண்டிச்சேரியில் ஒரு ஊழியை தொடங்கி இருக்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த ரோடு போட்டதே இல்லையா, போய் காலை வச்சு இப்ப ரோடு போட ஆரம்பிச்சிட்டான். கை தட்டுங்கள. ஒரு முதலமைச்சர் வரதுக்கு அடையாளமே ரோடு போட்டு. அவங்க சொல்றாங்க, இத்தனை வருஷம் தெருவில் அங்க இருக்கிறோம் ஐயா, ரோடே போட்டது இல்லை. நீங்க வந்து காலை வச்சு அடுத்த நாளே வந்து மண்ணு கொட்டி போயிட்டான். பாத்தீங்களாமா? நீங்க காலை வைக்கும் ராஜா காலை வைக்கிறார். நீங்க உலகத்தின் ராஜா பாத்தீங்கன்னா, வருவதற்கு முன்னே இந்த மந்திரி, கார்பரேஷன் அதிகாரி எல்லாமே டக்கு 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 போ. இத்தனையே வருஷம் லைட் எரியாது, லைட் எரிய வச்சு அப்படியே சாஞ்சிருக்கும். போஸ்ட் கம்பம் நிமித்தி வச்சுட்டு இருப்பான். காவா சுத்தமாயிட்டு இருப்பான். ஐயோ ஐயோ, இந்த ராஜா வருது. ஆனா நம்ம ஆண்டவர் பாருங்க, உனக்கு முன்னே நான் போவேன். ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். சத்தத்தை உயர்த்தி அம்மா கவனிங்கம்மா. நம்ம ஆண்டவர் எப்படி சொல்றாரு? உனக்கு முன்னாக போய் என்ன பண்றாரா? கோண இருக்கிற ரோட்டை, கோண இருக்கிற ஆசுவத்தை நேராக்கி. கையை தட்டுங்க பார்ப்போம். முதல் கண்ணு ஓப்பன் ஆகும். இயேசுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? என் ஆளக்கூடிய ராஜா. ஆமென்.
இனி பாவம், அடிமை, சாபம் என் ஆளுவதற்கல்ல, இயேசு ராஜாவே என் ஆளுவதற்கு. ஆமென். அடிக்கடி இந்த பாட்டு பாட பழக்கம் பண்ணுங்க. ஆளுகை செய்யும் ஆவியானவரே பாடிக்கிட்டே இருங்க. இரண்டாவது கவனிங்க, காது கேட்கவில்லை, கண் காணாமலும் காது கேளாமலும். அப்போ ராஜா வந்தவர் ஊமையா இருப்பதற்கல்ல, பேசுவதற்கு. ராஜா இரண்டாவது கேட்கவில்லை என்பது ராஜா பேசுறது இங்க கேட்கணும். மோசேயின் காலத்திலே உபாகம் 18, 15, 22 வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே 1 யோவான் 2:20 வாசிக்கும் போது ஒரு வார்த்தை அற்புதமா இருக்கு. மோசேக்கு கடவுள் சொல்வார், மோசே உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி எழுப்புவேன், அவருக்கு செவி கொடுக்காதவன் சங்கரிக்கப்படுவான். அந்த சகோதரன் தான் யார் என்று பேதுரு எழுதுறாரு. அவர்தான் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து. இதுவும் ஸ்தேவான் எழுதுறார் 7ஆம் அதிகாரத்தில். மோசே சொல்லியிருக்கிறானே, நல்லா கவனிங்கம்மா, எழுப்புவேன், எழும்ப பண்ணுவேன், அவருக்கு செவி கொடுக்காத அப்படின்னா சொல்ற வார்த்தையை கேட்கணும். ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்க அதிகாரம் உண்டு. கையை தட்டுங்க பாப்ப, சத்தத்தை உயர்த்தி சொல்ற. விரியன் பாம்பு குட்டிகளே என்றார். விரியன் பாம்பு என்பது செவி கொடுக்க செவிட்டு விரியன். எவ்வளவுதான் மகிடி ஊதினாலும் அது அமைதியா. ஒரு முறை ஒருத்தர் பாம்பு கடிச்சு செத்துட்டான். அவன் சொல்றான், இங்கதான் பாம்பு உள்ள போயிடுச்சு. உதாரண ஊதுரா மகிடி ஊதுரா ஊதுரா ஊதுரா, பாம்பு வர மாட்டேங்குது. ரெண்டாவது கெட்டப் எடுத்து உள்ள குத்தி வெளியேற்றா எடுத்து செத்துடுச்சு. எடுத்து பார்க்கறான், சார் இது செவிட்டு விரியன் சார், எவ்வளவு ஊதுனாலும் காது கேட்க. சில பேர் எவ்வளோ ஊது கடவுள் செய்வாருமா, கடவுள் கொடுப்பாருமா, மகிடி ஊதினே வரும். ஆமென், வரும், இதோ வந்துடும், நடக்கும். மறுபடியும் பழக்கதை, அவ்வளவுதான். ஒரே ஆழ எங்க செய்தார் எங்கப்பா, அப்படியே தாங்க. எவ்வளோ மகிடி ஊதுரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். என்ன சொல்றான்னு பார்க்கணும். இதை சமரியா பெண்ணு புரிஞ்சுக்கிட்டா பாருங்க. யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 25 சொல்லும் போது, ஆம் மேசியா வருவார், அவர்களுக்கு போதிப்பார், சகலத்தையும் போதிப்பார்னு அறிந்திருக்கிறோமே. பாத்தீங்களா? அப்ப அவர் என்ன வார்த்தை பேசுறான்னா, போதிக்கிறவர், நல்ல போதகன். நமக்கு மூத்த சகோதரன் போதிக்கிறது என்பது கவனிக்க வேண்டும், புத்திமதி சொல்வதற்கு இல்லை. பைபிள் சொல்லுது பாருங்க, நான் உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நான் உனக்கு போதிப்பேன். ஏசாயா 48:17 உனக்கு பிரயோஜனமானதை போதிப்பேன். அந்த போதனை என்னன்னு சொல்றாருன்னா, நீ நடக்க வேண்டிய வழியில. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கவனிங்கம்மா, நீ நடக்க வேண்டிய வழி இதுதான் வழி. இங்க வளைய போடு, வலது பக்கமா போடு, இங்க போவாத, இதை செய்யாதே. நீங்க நல்லா கவனிக்கணும். இருக்கிறீங்களாம்மா? 1 யோவான் 2 சொல்றார் 20ஆம் வசனத்துல, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாம் அந்த அபிஷேகம் போதிக்கும். அம்மா சிஸ்டர், நீங்க பெற்ற அபிஷேகம் கை தட்டுறதுக்கு மட்டும் இல்லம்மா, நீங்க ஆவியில் நிரம்பி பாருங்களேன், உங்களை போதிக்கும். அந்த போதிக்கும் போது மந்த காது இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். போதனை என்பது புரிஞ்சுக்கணும், நீங்க நடக்க வேண்டிய வழியில தான். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு அற்புதம் செய்த பின்னாடி வா, முன்ன வா, பின்ன வாணுவோம். ஆனா கடவுள் செய்த அற்புதம், எப்பா உன் இனத்தாருக்கும் உன் வீட்டாருக்கும் உன்னை காண்பி. உன் படுக்கிறதுக்கு வீட்டுக்கு போ, நம்மளா விடுவோமா, பின்னாடி வா, அங்க வா, இங்க வான்னு சொல்லி மாரடிப்போம். என் தெய்வம் எப்படியாப்பட்ட அற்புதம் தெய்வம் பாரு. அப்போ
நல்லா கவனிங்க. காது எது கேட்கணும்னா கடவுளுடைய சத்தம். தயவு செய்து நீங்க ஜெபத்தை தூங்கக்கூடாது. தூக்கம் வந்தாலும் நீங்க ஆபத்தை சந்திக்க போய் அர்த்தம். உன்னை பேய் நடத்த போறான்னு அர்த்தம். நீங்க எல்லாம் கவனிங்க. பிரசங்கம் பண்ணும்போது தூங்குறாங்கனாலுமே அவங்க பாருங்க, ஏதாவது இஷ்டத்துக்கும் பேசி நடப்போம், இஷ்டத்துக்கும் பண்ணி நடப்போம். கடவுளுடைய போதனை கேட்கிறவங்க பார்த்தீங்கன்னா சொல்றாரு, நீ நடக்க வேண்டிய வழி நடத்துவேன். எவ்வளவு அற்புதம் பாருமா. உனக்கு புரோஜனமான போதிப்பு. உனக்கு யாரும் போதிக்க தேவை, அந்த அபிஷேகம் உனக்கு போதிக்கும். என்னென்ன விஷயம் பாருங்க. அப்ப செவி கொடுக்காதவன சங்கரினா இருக்க ஒண்ணு வேஸ்டா போயிடுறாங்க. அப்ப முதல் ராஜா, இரண்டாவது ராஜாவின் வார்த்தை, போதனைகள். எத்தனை பேர் ஆமென்றீங்க? இருக்கிறீங்களா? முதல் ராஜா, இரண்டாவது ராஜாவுடைய போதனைகள். Praise the Lord. நீங்க பைபிள் படிக்கும் போது புரிஞ்சுக்கணும், ஒண்ணு புரிஞ்சுக்கணும், கடவுள் என்ன ஆயத்தப்படுத்துறார். ஆமென். கால் எழுந்தமா பைபிள் படிக்க பழக்கம் பண்ணுங்க சிஸ்டர். நான் செல்போன்லயே படிச்சிடறேன் ஐயா. பாஸ்டர்ஸ்க்கு பேசுற பிரசங்கம் வேறம்மா. அவங்க என்ன பண்றாங்க, பிரசங்கம் பண்ணும்போது கூகுள் பே நம்பர், நீங்கள் கூகுள் பே அனுப்புவீங்கள், காணிக்க அனுப்பி விடுங்கள். நல்லா கவனிச்சிங்களா? எப்பயுமே கடவுள் காணிக்கை பத்தி பேசுற கடவுள் அல்ல. இந்த போதனைகள் வேறம்மா. உன் வாழ்க்கையில வறட்சிக்கு மேற்கொள்வதற்கு வழி என்ன, நீ என்ன செய்யணும், நீ என்ன பேசணும் சொல்லி கொடுப்ப. என்னை தேடி ஒரு மலையாளி பாஸ்டர் வந்து, ஒரு ஊழியக்காரர் வந்து ஊழியம் பண்றாராம். அவன் மனைவி எங்கேயோ போயிட்டாங்க. அவர் விட்டு போய் 3 வருஷம் ஆனது. என்னை கேள்விப்பட்டு கேரளா இருந்து வந்திருந்தார், என்னை பார்க்க வந்திருந்தார். நான் அவரை உடனே பார்க்க முடியல. 3 நாள் கழிச்சு தான் பார்த்தேன். என்னை பார்த்தோன்னு அழுதார். என்னுடைய மனைவி என்னை விட்டு போய் 3 வருஷம் ஆனது ஐயா, எங்க இருக்கான்னு தெரியலன்னு அழுதார். நான் சொன்ன, அழுகாதீங்க, 21 நாளுக்குள்ள உன் மனைவி உன்னை தேடி வருவா. எத்தனை நாளுக்குள்ள? 21. ஆனா எத்தனை வருஷம் போயிட்டாங்க? 3 வருஷம். இது வரைக்கும் எங்கன்னு தெரியல அந்த அம்மா. அவருக்கு அழுவுற. அவன் வருவா. ஆனா எங்க போன, யாரு கூட இருந்த, என்ன செய்தன்னு கேட்கணும். 3 விஷயத்தை நீ செய்யக்கூடாது. எங்க போன, யாரு கூட இருந்த, என்ன செய்த, இதை நீ வெறுத்திட்டா உன் மனைவி வருவா. அவ்வளவுதான். திடீர்னு ஒரு நாள் காலையில் 5 மணி இருக்கு, எனக்கு போன் வருது. காலையில் 5 மணி அழுகுற சத்தம் கேட்குது. ஐயா, நான் தான் பாஸ்டர் பேசுறேன். ஐயா சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு ஞாபகம் இல்லை, நீங்க சொன்னீங்களே ஐயா, இன்னைக்கு தான் 21 நாள். காலையில் 5 மணிக்கும் கதவு சத்தம் கேட்டுச்சா, வந்த உடனே உங்களுக்கு கால் பண்றேன். என்னாச்சுங்களா, என் மனைவி வந்துட்டாங்க. ஆமே, நான் உங்களை எதுவுமே கேட்டதில்லை. அதுதான் அப்பாவுடைய குணம். கெட்ட குமார் அப்பாவை தேடி வந்தான். எங்கடா போனேன், என்னடா பண்ண கேட்கல அப்பா. அந்த குணம் நம்மளுக்கு ஓணும். நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், கேட்க மாட்டியாடா, பேசக்கூடாது. வந்துட்டியா செல்லக்குட்டி, உன் பிள்ளைங்க பிடிக்காத இடத்துக்கு அவன் போயிருப்பான், அமைதியா ஜெபம் பண்ணு. பிடிக்காத சேர்ந்து இருப்பான், அமைதியா ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, ஃபர்ஸ்ட் என் பிள்ளைய வெறுக்கக்கூடிய அந்த குணத்தை மாத்துங்க. அவங்க போறானா என் வீட்டில் உட்கார்றதுக்கு அவனுக்கு என்ன இல்லை, உட்காரக்கூடிய அமைதி இல்லை. அவன் செய்யக்கூடிய வேலை எங்க வீட்டில் இல்லை. அதனால இந்த வீட்டில் உட்காரக்கூடிய பவர் எனக்கு இறங்கட்டும். தேனு கவனிங்க, ஒரு வண்டு தான் கொண்டு வருது தேனி. இந்த தேனி பார்த்தீங்கன்னா ஒரு பூல இருந்து கொண்டு வரல, அநேக பூல உள்ள போய் கவனிங்க, அந்த எல்லாம் உறிஞ்சி கொண்டு வச்சு. தேவனுடைய போதனை என்பது ஒரே மாதிரி போதிக்கிறது வித்தியாசமா இருக்கும்.
தாய்க்கு போதிக்கிற போதனை வேற, பிள்ளைகளுக்கு போதிக்கிற போதனை வேற, வித்தியாசம். அதாவது சொல்றாரு பாருங்க, உலக தோற்றத்துக்கு முன்னே கடவுள் தம்முடைய குமாரன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆயத்தம் பண்ண கடவுள் நீங்க பார்க்க வேண்டும், ராஜாவாக பார்க்க வேண்டும். ரெண்டாவது ஒரு பேசுற ராஜா. சொல்ல பாருங்க, செவி கொடுக்கு காதுகள் இருந்தும் கேட்கவில்லை. அப்ப ராஜா என்ன பேசுறா அதை கேட்டு கீழ்ப்படிய வேண்டும். அல்லையிலே சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. நீங்க பிசினஸ்ல தோல்வி, வியாபாரத்துல தோல்வி, குடும்பத்துல தோல்வி, ராஜா உட்கார வச்சுட்டீங்களா? பேசும்போது கேளுங்க. அவர் என்ன பேசுறார், ஊழியக்காரமா என்ன பேசுறார், அந்த வார்த்தை கேட்டு செய்யுங்க, செய்து பாருங்க. மூன்றாவது என்ன நடக்குது பாருங்க, இருதயம் இருந்தும் தோன்றவில்லை. என்ன தோன்றவில்லை? அவர் எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தார்? முதல் ராஜா நம்மை ஆளுவதற்கு, இரண்டாவது நம் நடத்துவதற்கு, மூன்றாவது எந்த பாவத்தினாலே பிதாவுடைய உறவை கெடுத்ததோ பாவம், பிசாசு, சாபம், அதுக்கு முடிவு உண்டாக்கும்படி மேசியாவாக வாசிக்கலாம். தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 25 வசனத்தை வாசிக்கலாம். இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இப்பொழுது நீ அறிந்து உணர்ந்து. இருதயத்துல அறிவும் தேவை, உணர்வும் தேவை. கையை தட்டுங்களேன். எதுக்கு இந்த வார்த்தை தானியேலுக்கு தூதன் சொல்றா அப்படின்னா, எகிப்து இருக்கும் போது தேவன் அற்புதங்களை செய்தார். இவங்க இருந்தது, தானியேல் இருந்தது ஞானவான், அறிவாளி, விவேகி, எல்லா திறன் பெற்றவன், ஜெப வீரன். இந்த பாபிலோனிலே அடிமை போல வாழ்ந்து கொண்டிருந்தான். இந்த அடிமைக்கு காரணம் என்ன? தன் பிதாக்கள் செய்த பாவம் அக்கிரமத்தினாலே சிறையாக்கப்பட்ட அடிமையாய் வாழ்வது அவனுக்கு பிடிக்காத. உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறான். கடவுளே, எங்க பிதாக்களுடைய அக்கிரமம் தான் அடிமையா இருக்கிறோம், இவங்க வெளியே வருவதற்கு என்ன வழி கேட்கிறான். அப்போதான் இந்த வார்த்தை வெளிப்படுது. எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா, பிரபுவாகிய மேசியா. கவனிங்க ப்ளீஸ். முதல் பார்த்தோம், மேசியாவை கண்டோம். ஹலோ ராஜா, நாங்கள் அறிந்திருக்கிறோம், வந்து போதிப்பார் சமரியாவுக்கு. ஏன்னா சமரியா மக்கள் இஷ்டத்துக்கு வாழ்ந்தவங்கம்மா. சமரி என்ற வார்த்தைக்கு நாய்கள் அர்த்தம். இஷ்டத்துக்கு மேய்ஞ்சின்னு கிடப்பான். நீங்க ஜெபமானம் வந்துட்டு நாளைக்கு பாய் கிட்ட போகலாம், நாளைக்கு அந்த சாமியார் கிட்ட போயிடலாம். இஷ்டத்துக்கும் மேய்கிற இடம் கிடையாது. அந்த அபிஷேகம் இதுதான் சரியா நடத்தும். மூன்றாவது கவனிக்கணும், பிரபுவாகிய மேசியாவை. வாசிங்க. மேசியா வருமட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படியாகும். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். நல்லா கவனிச்சுக்கணும். மரிப்பார். முதல் வெளிப்படுவார், கண்கள் பார்க்கணும். இரண்டாவது போதிப்பார், காதுகள் கேட்கணும். மூன்றாவது இதயத்தை உணரணும். எதுக்காக சங்கரிக்கப்படுவாராம்? 24 வசனம் 9:24. மீறுதலை தவிர்க்கிறதற்கும். கவனிங்க, மீறுதல். ஆதாம் மீறினான், நஷ்டம் உண்டானதா, தேவனுடைய உறவு இழந்தான். பாவங்களை தொலைக்கிறதற்கும், அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும், நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும், தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும். நல்லா கவனிக்க வேண்டும். எந்த பாவத்தினால அக்கிரமத்தினால தேவனுடைய உறவை ஏதேன் ஆசீர்வாதத்தை இழந்தார்களோ அதற்கு நிவர்த்தி இஸ்ரவேல் மக்கள் பண்றான், பலி கொடுக்கறான். எபிரேயர் புஸ்தகம் 10:2-3 பாத்தீங்கன்னா வருஷந்தோறும் பலி கொடுக்கறான். இன்னும் பாவம் இருக்குது, உணர்வு அடைந்து மறுபடியும் ஒரு பலி. பாத்தீங்களா? பக்கத்துல சொல்லுங்க, மறுபடியும் ஒண்ணு செய்தீங்கன்னா அது பாரம்பரியம். அம்மா, அந்த பழக்க தோஷம், சில பழக்க தோஷம் போகாது பாருங்க. இது அமாவாசையா,
பாஸ்டிங் போடு. நீ வெள்ளிக்கிழமையா பாஸ்டிங். நான் என்ன சொல்றேன்னா, அந்த அமாவாசை போறதுக்காக பாஸ்டிங், அந்த அமாவாசை சிந்தை கொண்டு வரது அதுக்காக பாஸ்டிங். இந்த பாவத்தின் நிமித்தம் தான் தேவனோடு சேராதபடி இன்னும் நான் பாவி, இதனால தான் என் வாழ்க்கை கஷ்டம், இதனால தான் எனக்கு வியாதி, இதனால தான் என் குடும்பம் பிரியுது, இப்படி சாக்கு போக்கு சொல்லியே என்னை அடிமையாய் வைத்திருக்கிற அந்த பாவ பிரமாணத்தை வெளிவருவதற்கு தான் மேசியாக பிரபு அந்த பாவத்தை நிவர்த்தி செய்வதற்கும் தொலைப்பதற்கும் அவர் மரிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அவர் மரிச்ச நோக்கம் திரும்ப எடுக்கிறீங்களே, உங்க பாவத்துக்காக மரித்தார் அப்படி சொல்லிட்டு பாவத்தை அறிக்கை பண்ண சொல்லி, ஏமா பாவத்தை அறிக்கை பண்ணுவதற்காக திருவுந்து, பாவம் மன்னிப்புக்கு நான் திருவுந்தெடுக்க. நீங்க சாப்பிடுற இயேசுவின் மாம்ச ரத்தமோ உங்க பாவங்களை சுத்திகரிப்பதற்கு, பாவம் மன்னிப்பதற்கு, நிவர்த்திக்கு தான் அந்த மரணம். நல்லா புரிஞ்சுக்கணும். என்னை பரிசுத்தமாக்குவதற்கு தான், என்னை தேவனோடு சேர்ப்பதற்கு தான், நான் தேவனுடைய சாயலை அடைவதற்கு தான் அந்த மரணம். நல்லா கவனி. இந்த 3 விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. எழுதிருக்கிறபடி சொத்து உங்களுக்காக எனக்காக எழுதிருக்கிறபடி. அம்மா, இந்த உறவை, இந்த உயிரை, அந்த மாம்சத்தை, ரத்தத்தை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, ராஜாவின் வார்த்தை, ராஜாவின் மரணம். ஐயோ சொல்றோம், அந்த ஐயா இருக்க வரைக்கும் நல்லா இருந்த ஐயா போயிட்டாரு, அந்த ஐயா போனாலும் இந்த ஐயா இருக்கிறார். அல்லேலூயா சொல்ல பார்ப்போம். சத்தத்தை உயர்த்தி உங்க வீட்டு சொல்லுவோம், எங்க அப்பா இருக்க நல்லா இருந்த அப்பா போயிட்டான், அந்த அப்பா போயிடுவான், இந்த அப்பா போனாலும் இருப்பார். ஆமென். ஆமா, அவர் மரிச்ச நோக்கமே பைபிள் சொல்லுது பாருங்க, நம்முடைய பாவ நிவர்த்திக்காக தான். நீ மறுபடியும் பாவத்தை செய்யறதுக்கு நீ பலி கொடுக்கல, நீ பாவம் செய்யாதபடி அந்த பாவம் இருக்கிற உணர்வை கொண்டு வர, அந்த உணர்வை அழிக்கக்கூடிய சக்தி தான் இயேசு கிறிஸ்துவின் மரணம். கவனிங்கள் ப்ளீஸ். அப்படியே பார்த்து, ஆண்டவரே நான் பாவம் செய்தேன். எத்தனை வருஷம் அந்த பாட்டு பாட்டுக்கிறேன், எத்தனை வருஷம் இந்த பாட்டு, 20 டைம் இந்த பாட்டு. ஏறுகிறா, நான் எப்பயே ஏறிட்டேன்டா, சும்மா ஏறுகிறா, நான் எப்பயே ஏறிட்டேன். அப்ப மாட்டும் ஒரு சோக பாட்டு ஏயா வருது. உங்க அப்பா கவனிங்க, இந்த மரணம் வேற, இந்த மரணம் வேற. பாவங்களை தொலைப்பதற்காக மேசியாவாகிய பிரபு, ஆமென், மரிப்பா. நமக்கு தான் அந்த பாக்கியம். மரிச்சிட்டு இது புரிஞ்சு சும்மா நான் ஏதோ பக்தியை, அம்மா தயவு செய்து அக்கல்கிட்ட பைபிள் வச்சு பக்தியை வரதெல்லாம் வேஸ்ட்ன்ற, அதெல்லாம் ஒரு புண்ணியமே கிடையாது. நீ நகை கைட்டு எடுத்து ஒயிட்ல போடுறதா புண்ணியம் கிடையாது. நீ சத்தியத்தை அறியாத இருக்கிற பக்தி தான் அந்த வேஸ்ட் பக்தி. உலக தோற்றத்துக்கு முன்னே எழுதியிருக்கிறபடி தேவன் ஆயத்தம் பண்ணின கண்கள் காணாமலும் காது கேளாமலும் இது தோன்றவில்லை. 10ஆம் வசனம் சொல்கிறது, நமக்கோ தேவ ஆவினால் வெளியாக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் இயேசு குறித்தான தெளிவு உங்களுக்கு வந்துட்டாலே எல்லாம் உள்ள வந்துடும். கை தட்டுங்க. இருக்கிறீங்களா? நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது பக்கா வறட்சி, வறுமை, வியாதி இருக்கு. சனிக்கிழமைனா, இப்ப நீ சனிக்கிழமை யாருக்கிட்டையும் பேச மாட்டேன், யார்கிட்டையும் பேச. காலைல 5:30 மணிக்கே கோயில்கிட்ட போக ஒரே பெரிய மாலை வாங்கி நிற்பேன். அந்த ஐயரு வந்து கதவு தருக்கு என்னை பார்த்து வெக்கப்படுவான். ஏன்னா அந்த ஆள் 6 மணி தான் வரணும், 5:30 மணிக்கு நிற்பேன், கோவில் வாசல் நிற்பேன். கண்ணே திறந்து பார்க்க மாட்டேன். அவன் பாவம் வந்துட்டியா பாருனா, பேசுகிற பேசினா பாவமாயிடும், பக்தி பண்ணு, பேச மாட்டேன். அந்த மாலையை போட்டுட்டு அந்த விக்கிரங்களுடைய எல்லா பொம்பளைங்க என்னை பார்த்துன்னு இருப்பான். ஈரத்து அப்படியே முடி ஈரமா இருக்கும். அவன் பேசுற மந்திர பலி தெரியாது எனக்கு. 1 மணி நேரம் நின்று பார்த்துனே இருப்பேன். அந்த ஐயரை பார்த்து தள்ளிக்கணும்.
அதெல்லாம் வீட்டுக்கு போய் வர சாம்பிராணி போக பகு பகு பகுன்னு அப்படியே வீடே எரியறப்பட போக. காலையிலே எங்க அம்மா எழுப்பிடுவேன், உங்களாலே லட்சுமி வீட்டுக்கு வர மாட்டேன் மூதேவிங்களே. தண்ணியை ஊற்றி எழுப்பி வீடை நானே கழுவி, அந்த தட்டு சாமான் எல்லாத்தையும் நான் பொம்பளை கழுவக்கூடாது, அப்படி தீட்டுன்னு சொல்லி நானே கழுவி அப்படியே போக வீடு அப்படியே வீடு எரிஞ்சு ஜன்னல்லாம் போக போகும். நீங்க வெளியே இருந்து பார்த்து வீடு எரியறா போலியா இருக்கும். அப்படியே போக போட்டு எங்க அப்பா கோட் வாங்கி எப்படி வைப்பேன், கோட் அப்படியே இறங்க மாட்டேன். அப்பா குடிக்காரா, அது எங்க அப்பா சனிக்கிழமை தான் செத்தான். அப்படியே போ சிகரெட் வாங்கி வைப்பேன், சிகரெட் அப்படியே எரிஞ்சு கீழே கொட்டும், அப்படியே இந்த தூள் கொட்டும். பட்டர் பிஸ்கெட் வாங்கி வைப்பேன், அப்படியே தூளா கொட்டும். பாருங்க இல்லை சத்தி பத்தியா போட்டால வச்ச உடனே அந்த கோட்டை அப்படியே இறங்கும் பாருங்க. யாரை குடிக்கிறா அப்படியே உருவி அப்படியே இறங்கும். அது என் கண்ணு, வேற யார் கண்ணு, எனக்கு கண்ணு மட்டும் தெரியும். கொஞ்சமான பக்தியில 7-8 பொட்டு நெத்தில அப்படியே பல பல படம் இருக்கும். வீட்டோட காலை வச்சுல நாங்கடி பண்ணேம்மா முட்டை செய்யாத கரிசி கத்துவோம் பாரு. நல்லா கவனிக்கணும் ப்ளீஸ். ஏசாமி ஏத்துக்கிட்டு வீட்டுல ஜெபம் பண்ணா எங்க அப்பா போட்டால இருந்து ரத்த ஊத்தி ஒரு காட்டேரி வருது. ஐயோ பயந்து கீழே விழுந்துட்டேன். காட்டு ரத்தம் ஊத்தின்னு வருது, இறங்கி பயந்து அலறிட்டேன். அதனால தான் உங்க வீட்டுல செத்தவங்க போட்ட வச்சு வணங்கக்கூடாது, வச்சுங்க ஞாபகம். பூஜை போட்டுங்க மாலை போட்டுங்க ஏதாவது உள்ள போந்துக்கும். அப்ப நினைச்சேன் எங்க அப்பா குடிக்கல காட்டேரி குடிச்சிருக்குது. ரொம்ப கவனமா இருக்கணும். புருஷனா இருக்கட்டும் பிள்ளைங்களா இருக்கட்டும், பாச வைங்க, தப்பு இல்லை, சாமி ஆகிடாது. நான் படாத அவஸ்தைப்பட்டேன். அப்பதான் கடவுள் சொன்னார் நான் கூட இருக்கிறேன். ஒரு பாஸ்டர் ஜெபம் பண்ண வரும்போது ஐயோ இந்த வீட்டில் சூரியன் கதிர் ஓயிட்டார். அப்பதான் எனக்கு தீர்மானம் பண்ணேன், இந்த கட்டப்பட்ட மக்களை கடவுள் விடுவிக்கணும். ஆமென். ஏன்னா கடவுள் எவ்வளவு பெரிய தெய்வமா, ராஜா. எப்போ என் வீடை தேடி என் அப்பா வந்தாரோ அப்ப என் வீட்டில் வறுமை வியாதி சூனியம் பேய் அது போய் இப்ப அது மேல என்ன ராஜாவாக்கிட்டேன். கை தட்டுங்க பாப்பா. என்னமா பண்றீங்க, வருஷம் முன்னா குத்துறீங்க, நீங்க அதை குத்துமா? கேட்கணும், சத்தியத்தை கேட்கணும். அமுகுது மிதிக்குது கனவா வருது. சினிமா பார்த்துட்டு தூங்கினா இப்ப வேற என்ன வரும், நாடகம் பார்த்து கட்டாயம் எல்லாம் வரும். நீ எதனா பண்ணீங்க, பைபிள் படிச்சு தூங்கும் போது அப்பா ராஜா ஜோமெண்டி படுத்துடுங்க. இல்லையா போர் எப்படி பார்த்துங்க, அது உங்க கதை, எப்படின்னா போய்கிட்டோம். தூங்கும்போது ஜோமெண்டி பண்ண ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு சகோதரன் முஸ்லீமா இருந்து இந்துவா இருந்து முஸ்லீமாயி திருப்பி இந்து ஆயிட்டார். சாமியார் அப்படின்னா மந்திரவாதி ஆயிட்டார். அந்த குருசாமிக்கு சிஷியன் இவர். அவன் சொன்னாரா, குரு டே இந்த ரூமுக்கு மட்டும் போவாத, இந்த ரூமுக்கு மட்டும் போவாத. இவருக்கு புரிய மாட்டேன். அங்க மட்டும் பெருக்காத தொலைக்காத, நான் பாத்துக்கிறேன். இவர் இல்லாத நேரத்துல போயிட்டு கவு திறந்த உள்ள போய் பார்த்தா சாமியார், இந்து சாமியார் மந்திரவாதி. அவர் கட்டில பின்னாடி சிலுவை போட்டு வச்சுக்க. என்னடா அது, இவனு ஒரு பிராடு மந்திரவாதி சூனியம் பண்றவன் சிலுவை போட்டு வச்சுக்கிறானே அப்படி. டக்குன்னு முடிட்டான். கேட்டானா, சாமி ஏன்டா அந்த ரூமுக்கு போன கேட்டாரா. அவனுக்கு தெரியும், இல்லை சில ஆவி வந்து சொல்லிவிடும், அவன்கிட்ட சொல்லிவிடும். இல்லை சாமி நம்ம இப்படி பண்றோம் அப்படி பண்றோம், சிலுவை போட்டு வச்சுக்கிறியே. டேய் நான் பண்ற அக்கிரமத்துக்கெல்லாம் நான் எப்பயே செத்துருக்கணும். நான் நைட்ல வந்து 1 மணி நேரம் முட்டி போட்டு இயேசுவே என்ன பண்ணி ஐயா நான் அழுதுட்டு தூங்குறேன்டா. இல்லை நான் பண்ற புராண வேலைக்கு எப்பயே போயிட்டு இருப்பேன்டா. பாருங்க, கடவுள் விட மாட்டேன். ஒரு சந்திச்சு சில விஷயத்தை நீங்க விட்டு பாருங்களேன், டக்குன்னு எடுப்பீங்க. கடவுள்கிட்ட ஆண்டது வெறுக்கிறேன், இது வேண்டாம்னு சொல்லி பாருங்க, லைஃப் சேஞ்ச். நீங்களே ஒன்று விட்டீங்கன்னா மறுபடியும் எடுக்க வைக்கும். அவர் உங்களை விட வச்சாருன்னா தீர்வு கிடைக்கும். அல்லேலூயா சத்தமா சொல்லு. அப்போ எழுதியிருக்கிறபடி உனக்கும் எனக்கும் சொத்து இயேசுதான். ஆமென். அல்லேலூயா. ஆமா, அவர் ராஜா, அவர் பேசுகிற ராஜா, அப்படின்னா போதிக்கிற ராஜா,
மூன்றாவது, எனக்காக பலியான ராஜா. அவர் பாருங்க, ஆச்சரியம் பாருங்க. பிறக்கும்போது ராஜா பிறந்தார், கழுதமலை வர ராஜா வந்தார், சிலுவை சுமக்கும் ராஜாவா சிலுவை சுமந்தார், சிலுவை மேல ஏறும்போது ராஜாவை ஏறினார், மரிக்கும் போது ராஜா மரிச்சார், இப்போ ராஜாதி ராஜாவா இருக்கிறார். ஆமென். அவருடைய பிள்ளைங்க தான் நம்பும். எப்படிமா இருக்கு இருக்கிறேன் எல்லாம் பார்த்தா அசிங்கமா இருக்கு எனக்கு. நீ ஏன் ரசிக்கப்பட்டு தெரியல? போதனைக்கு சரியா கேட்கறதுக்கு அதுதான் பிரச்சனை. நீ ஒழுங்காயிரு. இப்படி திட்டு வாங்கி 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 உங்க ஆவி திட்டு தீட்டா மாறி போச்சு. உங்களுக்காகவே நாங்கள் ஜெபம் பண்ணிக்கணும். நீ எப்போ ஜெபிக்க, நான் எப்போ ஜெபிக்க? இருக்கிறீங்களா? அள்ளிகளே சொல்லுங்க பார்ப்போம். உங்க மனை மேல சூனியங்குது, பேய்குது, பிசை எது இருக்கட்டும், நீங்க சொல்லணும், இது வரைக்கும் வியாதி பேய் என் வீட்டு ஆண்டு, இனிமே மேசியாவாக கிறிஸ்து என் வீட்டுக்கு ராஜாவா இருக்கிற, எனக்குள்ள ராஜாவா இருக்கிற. கடவுளை இதுல இருந்து நான் வெளியே வரதுக்கு என்ன வழி? போதி வார்த்தையை கேட்கிறேன், அதன்படி செய்யுது. மூன்றாவது, நான் மறுபடியும் ஒன்று செய்து வெற்றி பெறுவதல்ல, அவர் செய்து முடித்ததை விசுவாசிக்கிறது வெற்றி நான் பெறுகிறேன், நன்மையை பெறுகிறேன். அப்படி எழுப்பி நிற்கலாமா எல்லாம் ப்ளீஸ்?